Praise you, Jesus. Praise the Lord. Praise the Lord. அமைதியாக அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோட பேசணும். ஒரு மனுஷ சத்தமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை மறைக்கணும். கர்த்தர் அவர் பேசணும். ஒரு கழுதையின் வாயை திறக்கிற தெய்வம். ஆண்டவரே எங்கள் வாய்களை திறங்கப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதையே போதாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதையே போதாரும் தேவா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்புறவல சகதலவா, வல்லமையால் இறங்கி இறங்கப்பா, வரங்களினாலே நிரப்பும் தடி, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, 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 ரபல சதர பலதரா, ஓ ரகந்தர மமல சதர பலதரா, ரிபகதல பஷதர பலதரா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த திவ்ய சமூகம் எங்களை ஆட்கொள்ளட்டம்பா, எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே, எங்கள் வாய்களை ஆட்கொள்ளட்டம்பா, ஒவ்வொரு சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறைபிடிக்கிறேன் ஆண்டவரே. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைபிடிக்கப்படட்டம்பா, ரபல சதர பலதரா, எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலியமா கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 38 படிப்போமா? 38 படிங்க ஒரு ஆள், இல்லை 37 படிங்க.
ம் 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 படிங்க படிங்க. ம் ம் ஆமேன் ஆமேன். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆமேன். இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் தியானிக்க எனக்கு உதவி செஞ்சார். இந்த வசனம் நம்ம படிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டாடுகிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள் என்றார். இந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும். இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி கெத்செமனே என்ற அந்த இடத்துல வரும்பொழுது இந்த சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், சீஷரில் கூப்பிட்டு, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை தான் அவர் எப்பவுமே கூட வச்சுருந்தார். அந்த 3 பேரை கூப்பிட்டு, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டாடுகிறது. மரணத்திற்கு ஏதுவான ஒரு துக்கம். இயேசு இந்த பூமியில் இருக்கிறப்போ மனுஷனாக அவதரிக்கும் பொழுது கடைசியாக அவர் சொன்ன ஒரு காரியம், மரணத்திற்கு ஏதுவானது. அதாவது இந்த துக்கம் எப்படின்னா, உயிரோடு இருக்கிறது செத்தே போயிடலாம்டா, அப்படி வருதா? செத்துடலாம், உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய துக்கம் தான் இந்த ஆத்துமாவில். ஏன்னா இந்த ஆத்துமா எப்படி தெரியுமா, இந்த மாம்சத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆத்துமா ஒரு உணர்ச்சி மண்டலம், ஆவி வேற மண்டலத்தில் இருக்குது. நம்ம 3 பிரிவாக இருக்கும், ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமா ஒரு நல்ல செய்தியை கேட்கும் பொழுது என்ன பண்ணதுமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அப்படியே குதிக்கும் இல்லை? இதே ஆத்துமா ஒரு துக்க செய்தியை கேட்டால் என்னத்தமாவும் துக்கப்பட்டுரும். இந்த ஆத்துமா ஒரு உணர்ச்சி மண்டலம். நம்ம அழுவுறது, கண்ணீர் வடிக்கிறது, துக்கப்படுறது, வேதனைப்படுறது எல்லாமே எங்கே தெரியுனாக்கா இந்த ஆத்துமால தெரியும். அதான் தாவீது சொல்ற, ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய். தாவீது ஆத்துமா பார்த்து பேசுகிறான். ஏன்னா இந்த ஆத்துமா தான் கலங்கும், இந்த ஆத்துமா தான் துக்கப்படும், வேதனைப்படும். ஆனால் ஜீசஸ்க்கு வந்த துக்கம் சாதாரணமான துக்கம் இல்லைங்க, மரணத்திற்கு ஏதுவான துக்கம். ஏசாயா 53 போய் படித்து பாருங்க. பைபிள் சொல்லுது, அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தாராம். இந்த சம்பவத்தை தான் ஏசாயா முன்னாடியே தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறாரு. இந்த சம்பவம் துக்கம், மரணத்திற்கு ஏதோ துக்கம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஏசாயால துக்கம் நிறைந்திருந்தாராம், ஃபுல் அண்ட் ஃபுல் துக்கம். அது மாத்திரம் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார்னு இருக்கு. எப்படி இயேசு இந்த பூமியில் சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காக மரிச்சாரோ, நம்முடைய பாவம், சாபம் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தாரோ, அதே போல் நம்முடைய துக்கங்களை இயேசு என்ன பண்ணார், இந்த சிலுவையில் சுமந்து இருக்கிறாருமா. நம்ம ஒவ்வொருடைய துக்கம், இன்றைக்கி மனுஷன் படுற துக்கம் பார்த்தீங்களா, ஒரு சில துக்கம் தாங்க முடியாதுல்ல. யாராச்சும் ஒரு கணவன் இறந்துட்டா நிறைய பேர் செய்தியில் பார்க்குறோம், மனைவியை செத்து போயிடுறாங்க. காரணம் இந்த துக்கம் தாங்க முடியல. ஒரு கணவன் இறந்துட்டா மனைவியால் தாங்க முடியல. இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்களை பார்க்குறோம். இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக என்ன பண்ணுறாங்க, தூக்கு போட்டுக்கிறாங்க. எவ்வளோ சம்பவத்தை பார்க்குறோம். நம்ம தெரியாத ஒரு மரணத்திற்கு ஏதுவான துக்கம். ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, என் ஆத்துமா எப்படிப்பட்ட துக்கமா, மரணத்திற்கு ஏதுவான துக்கம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு துக்கம், அவ்வளோ துக்கம். எனக்கு என்னன்னாக்கா, இந்த துக்கத்தின் நடுவில் ஜீசஸ் செய்த ஒரு காரியம் பாருங்க. சற்று 33 சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, ஆமேன். இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்க, இந்த மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தின் நேரத்தில் அவர் செய்த ஒரு சம்பவத்தை பாருங்க. தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரு, அவர் விழுறார். இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறப்போ ஜீசஸ் எவ்வளோ பேருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இருக்கிறாரு. சீசருங்க துக்கமாக இருப்போ அவர் உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவத்தில் பார்க்குறோம், ஜீசஸ் என்ன பண்ணுறாருனாக்கா சீசர்கள் உதவி கேட்குறாரு. என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்க. ஏன்னா என் துக்கம் சாதாரணமான துக்கம் இல்லை, மரணத்திற்கு ஏதுவான ஒரு துக்கம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. நான் இதில் ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஜீசஸ் அந்த சூழ்நிலையில் பிதாவுடைய சமூகத்தை நோக்கி ஓடுறார். ஆமேன். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதுதான். இன்னைக்கு ஒரு சின்ன துக்கம் வந்தா, ஒரு கவலை வந்தா, நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம செய்வோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஜெபிக்கிற மட்டும் நம்ம போக மாட்டோம், தேவ சமூகத்துக்கு மட்டும். ஆனால் இயேசு இந்த பூமியில் இருக்கிறப்போ ஜபத்துக்கு ஒரு தடையே இல்லைங்க. அவர் என்ன நடந்தாலும், எவ்வளோ துக்கம், எவ்வளோ வேதனை வந்தாலும், அந்த சிலுவையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஒரு ப்ரேயர் ஸ்பிரிட்டோட தான் நின்றுருப்பார். அவர் ஜப ஆவியோடு அங்கே நின்றுட்டு இருக்கிறார்.
ஜீசஸ் எல்லா சூழ்நிலையிலையும் போய் என்ன பண்ணனாக்கா தேவ சமூகத்தை நோக்கி தேடினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட துக்கம் வராமல் இல்லைல்ல. ஆத்துமால துக்கம் வரும். யாருன்னா ஏதாச்சும் சொன்னால் ஒரு துக்கம் வருது, வேதனை வருது, கண்ணீர் வருது, எல்லாமே வருது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம தேவ சமூகத்தை நோக்கி போகும்படியாக நம்ம ஒரு பிரயாசப்படணும். அங்கே போகாமல் நம்ம இருக்கவே கூடாது. இன்றைக்கி ஒரு வீட்டில் சின்ன பிரச்சனை வந்தால் நம்ம எதுவுமே ஒதுக்க மாட்டோம்ல. ஒரு சிலர் பார்த்தா வீட்டில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சாப்பாடு மட்டும் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் எப்படி வரனா சாப்பிட்டு தான் தூக்கம் வரும். அதுவும் டிஃபன் சாப்பிட்டோட தூக்கம் வராதுல்ல. சாப்பாடு தான் சாப்பிட்ணும் நைட்டு. வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கட்டும் அதெல்லாம் நம்ம ஒதுக்கவே மாட்டோம், எதையுமே ஒதுக்க மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரட்டுமே, நம்ம எதை நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோம்? ஜபத்தை மட்டும்தான். ஜபத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு மற்ற எல்லாமே கரெக்டாக சரியாக பண்ணிவிட்டு நம்ம இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்ம. ஆமென். ஜீசஸ்னா ஒரு பெரிய பாடம்னாக்கா அவர் போய் என்ன பண்ண, அந்த நேரத்தில் அவர் போய் தேவ சமூகத்தில் பிதாவை நோக்கி அவர் கூப்பிட்டார். இன்னைக்கு அண்ணால கூட பார்க்குறோம், அண்ணால் துக்கம் நிறைந்த ஒரு முகத்தோடு இருந்தாங்களாம். ஏன்னா பெண்ணினால் ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவள் இருந்ததுனால துக்க முகத்தோடு இருந்த அண்ணால் தேவ சமூகத்துக்கு போனதுனால திரும்ப வரும்பொழுது அண்ணால் என்ன துக்க முகத்தோட அவள் வரவே இல்லையா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவள் துக்க முகம் மாறினது. இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் துக்கமாக இருந்தாலும் அப்பாவுடைய சமூகத்தை என்ன பண்ணிடணும், ஓடிடணும். வேற வழியே இல்லை. நீங்கள் அந்த துக்கத்தோடு மட்டும் அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. அந்த துக்கம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது கடவுள் அவர் ஜெபிப்பார், நாம் ஜெபிக்க முடியுமா? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. நிச்சயமாக எனக்கே வந்தது இதை தியானிக்கிறப்போ, ஆண்டவரே நீங்கள் கடவுள்ப்பா, நாங்கள் மனுஷங்க, நீங்கள் அந்த சூழ்நிலை போய் ஜெபிக்கிறீங்க. அப்போ உடனே கர்த்தர் ஒரு கால் ஞாபகப்படுத்தினார். ஒரு வசனம் இருக்குது, நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் என்னை விசுவாசிக்கிறவன் இதை விட பெரிய கிரியைகளை அவன் செய்வான்னு சொன்னார்ல. நிச்சயமா செய்வான். இந்த வசனத்தை நான் எப்படி எடுப்பேனா, அற்புதம் செய்யலாம் முடியலாம், ஜீசஸ் செஞ்ச அற்புதத்தை விட நம்ம அதிகமாக செய்யலாம். அப்படி தான் நான் நிச்சயமாக நினச்சிருக்கிறேன். அப்படி தான் நானும் நினச்சேன். அப்போ ஜீசஸ் எனக்கு தெளிவுபடுத்தினார், இல்லைப்பா, இன்றைக்கி பேதுரு உண்மையாகவே இயேசு நிழல்பட்ட மாத்திரத்தில் சுகம் அடைஞ்சாங்கல்ல. ஆனால் இயேசுக்கு அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கலை. பேதுரு அதை பார்க்கலாம் ஒரு காரியத்தை செஞ்சார். அதே போல் பேதுரு என்ன செஞ்சார்னாக்கா, இயேசுவை கூட இப்படி அரைஞ்சாங்க, பேதுரு தலைக்கீழே அடித்தாங்களாம். எப்படி அடித்தாங்களாம்? தலைக்கீழே அடித்தாங்களாம். அதை செய்யும்படியாக பேதுரு தான் ஒப்பு கொடுத்தாராம். ஏன்னா அப்படி அடிக்காதீங்க, அவருக்கு எனக்கு ஒரு வித்தியாசம், தலைக்கீழே அடிங்க. ஏன்னா அதான் பைபிள் சொல்ல, நான் செய்த கிரியைகளை பார்க்கலாம் நீ விசுவாசிக்கிறோம் அதை விட அதிகம். ஏன்னா ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கிறப்போ அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார் பார்த்தீங்களா. அந்த ஆவியானவர் அவர் தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வச்சார். இன்னைக்கு பைபிள் சொல்லுது, ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி தான் நம்ம கிட்ட இருக்கான். அந்த வசனத்தை படிக்க முடியுமா? ஆமேன். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஆமேன். நீங்க நிச்சயமா முடியும். அதே ஆவியானவர் தான், ஜீசஸுக்கு உதவி செஞ்ச அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும், தேவ சமூகத்தை போய் தேட முடியும். நான் கூட எவ்வளோ ஜெபிச்சேன், வேற எதனா மெசேஜ் கொடுக்கலாம் அப்படிலாம் ஜெபிச்சேன். கர்த்தர் தெளிவா இதை தான் நீ பேசு, ஏற்கனவே ப்ரேயரை பற்றி தான் பேசுனேன், ஆனால் நீ அதையே பேசு, அதே நீ கண்டினியூஸாக பேசுன்னு தான் எனக்கு ஆவியன் லீட் பண்ணார். இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும் எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஜெயிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். ஆமென். ஜெபிக்கலைனாக்கா நம்ம வாழ்க்கையில் ஜெயமே இருக்கவே இருக்காது. இன்னைக்கு அதனால தான் இந்த சம்பவத்தை தொடர்ந்து படிக்கிறப்போ இயேசு போய் பேதுருவை தட்டி எழுப்புறார். பேதுருவே, என்னோட கூட, நீங்கள் அது மேலே படித்தா தெரியும், என்னோட கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா, என்னோட கூட. எனக்கா இதுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். ஜீசஸ் லூக்கா எழுதின புஸ்தகம் படிங்க பார்ப்போம். இருபத்தி 2:45 படிக்க முடியுமா? ம் 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 ஓகே. எதனால தூக்கம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கேட்கல எனக்கு. துக்கத்தினாலே. ஆமேன் ஆமேன்.
இங்கே பாருங்க, ஜீசஸ் மரணத்திற்கு ஏதுவான துக்கம் வரப்போ அவர் என்ன பண்ணாரு? போய் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிச்சாரு. இங்கே பார்க்குறோம், சீஷர்களுக்கு என்னாச்சான்? துக்கத்தினால் அவங்க நித்திரை பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு துக்கம் அவங்களை என்ன பண்ணிச்சு? ஆட்கொண்டுச்சு. ஏன்னா ஜீசஸ் அவங்க ஷேர் பண்ணார். அவர் வியாகுலப்படவும் தொடங்கினார்னு இருக்கு. யாருக்கிட்டனா அந்த 3 பேர் தான் தொடங்கினார். இவருடைய துக்கமாக என்னன்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய துக்கம். ஜீசஸ் கடைசியாக சொல்லிட்டாரு, நான் சீக்கிரமாக இந்த பூமியை விட்டு நான் போக போகிறேன். அப்படிப்பட்ட நிறைய காரியத்தை ஜீசஸ் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி நேரத்தில் எனக்கா ஸ்திரீ வந்து ஒரு கர்ப்ப வேதனை படுறப்போ ஒரு துக்கம் வருமா, அந்த துக்கம் உங்களுக்கு வர ஏற்கனவே சொல்லிட்டார். கடைசி நேரத்தில் அந்த துக்கம் வர திரும்ப ஒரு ஸ்திரீ அந்த பிள்ளையை பார்க்குறப்ப எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதே போல் நீங்கள் திரும்ப என்னை பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை யாருமே எடுத்தே போட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட துக்கம் தான் நீங்கள் சீசர்களுக்குள்ளே இருக்குது. சீசர்கள் யாருக்கு? ஒரு துக்கத்தினாலே அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டுன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தோட சீசர்கள் என்ன பண்ணுறானாக்கா தூங்கிட்டு இருக்காங்க. ஜீசஸ் வந்து பார்க்குறாரு, இவங்க தூங்கிட்டு இருக்காங்கப்பா. எதனாலனாக்கா துக்கம். எதனால? ஒரு துக்கம். இன்னைக்கு துக்கத்தினால அவங்க நித்திரை பண்ணுறதை பார்த்து இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க. யாரை பார்த்து சொல்கிறாரு? சீசர்கள். அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க? துக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமேன். யாருக்கு 1 மணி நேரம் தெரியுமா ஜெபம்? யாருக்கு? துக்கத்தில் இருக்கிறவங்க தான் 1 மணி நேரம் ஜெபம். இன்னைக்கு என்ன பண்ணுறனாக்கா கிறிஸ்தவத்தில் டோட்டலாகவே 1 மணி நேரம் ஜெபிச்சா நாம் போதும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்கணும். எல்லா நேரமும் நம்ம துக்கமாக இருக்க சொல்லுங்கள்? இல்லைல்ல. எப்போச்சும் 1 மணி நேரம் எப்போச்சும் தான் நம்ம துக்கமாக இருக்கும். ஆனால் துக்கமாக இருக்கிறவங்கள பார்த்து தான் ஜீசஸ் சொல்கிறாரு, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் துக்கமாக இருக்கிறப்ப நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா? ஏன்னா சோதனை உட்படாதபடிக்கு. ஏன்னா சோதனைக்காரன் இந்த பூமியில் இருக்கிறான்ல. இன்னைக்கு பாருங்க, ஜபத்தை கேட்கிறவருக்கே ஒரு ஜப உதவி தேவைப்படுச்சு அந்த இடத்துல. அவர் தான் மாம்சமான யாருடைய ஜபத்தை கேட்கிறவர். அவரே சொல்றாரு, என்னோட கூட இருப்பான்றார். பேதுருவை பார்த்து என்னோட கூட ஜெபம் பண்ணுங்கன்றார். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அதிகம் தேவைன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 1 மணி நேரம். அப்போ துக்கமே இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைனாக்கா நீங்கள் தேவ சமூகத்தில் அதிக நேரத்தை செலவு பண்ண முடியாது. கர்த்தரோட பேசுகிறார். எனக்கு தெளிவாக சொன்னார், என்னோட கூட அந்த ஜனங்கள் இருக்க சொல்லு, என்னோட கூட இருக்க சொல்லு. கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார், என்னோட கூட இருங்க. ஏன்னா கர்த்தர் நம்மக்கிட்ட 24 hours நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமேன். அவர் இல்லைன்னா நீங்களானோ இல்லை. ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா இன்ட்டு 24 போட்டு பார்த்தேன், 8760 அவர். 8760 அவரும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமேன். அவர் நம்மளை விட்டு தூரமாகவே இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு 17, 27, 28 வீட்டு போய் படித்து பாருங்க. பவுல் சொல்கிறாரு, நம்மில் ஒருவருக்கு அவர் தூரமானவர் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் ரொம்ப அருகில் இருக்கிறாராம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாராம். ஏன்னா அவருக்குள்ளே தான் நம்ம பிழைக்கிறோமா, அவருக்குள்ளே தான் நம்ம அசைகிறோமா, அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோமா. என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுல்ல. இன்னைக்கு உலகத்தில் பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் யாரால் இருக்குனாக்கா அவரால் தான் இருக்குது. இன்னைக்கு நீ நானும் பிழைக்கிறேனாக்கா அதுக்கு காரணம் யாருன்னா அந்த ஜீசஸ் தான். இன்னைக்கு நம்ம அசைகிறனாக்கா இந்த ஆத்துமா இது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அசையுது. இந்த ஆத்துமா இல்லைன்னா மேலேறி வந்துருக்குமா? இந்த அசைவு யாரால் இருக்குது? அவரால் தான் இருக்குது. நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல, இது யாரால் இருக்குது? அவர் உங்க கூட இருக்கிறார். வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜீசஸ் 24 hours நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதெல்லாம் உண்மை. ஜீசஸ் இல்லைனாக்கா நம்ம பிழைக்க முடியாது, அசைய முடியாது, இருக்க முடியாது. 24 hours அவர் உங்களோட கூட இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார். அதனால தான் பேதுருவை தட்டி எழுப்பினார், பேதுருவே என்னோட கூட இருப்பா, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆனால் பேதுரு என்ன நம்ம மிஸ் பண்ணிட்டாரு? அவரோட கூட இருக்கிறத மிஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு அவரோட கூட இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணும் பொழுது தான் அநேக குறைபாடுகள், அநேக சரிவுகள், அநேக ஏமாற்றங்கள், அநேக தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. கர்த்தர் ஒவ்வொருட இருக்கிறார், எல்லாருக்கும் சமீபமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தர் அவங்க நடுவில் வாசம் பண்ணுறாராம், அவரோட அசைகிறார், எல்லாமே இருக்கிறார் நம்ம கூட. ஆனால் நாம கர்த்தரோட இருக்கிறோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறது உண்மை, ஆனால் நம்ம அவரோட கூட இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம அவரோட கூட இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கையில் இந்த பேதுருடைய சூழ்நிலை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. பேதுரு வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பேதுருக்கு ஒரு பெரிய சரிவு வந்தது. காரணம்னாக்கா பேதுரு
கர்த்தர் அவரோட கூட இருந்தார், கர்த்தர் பக்கத்தில் இருந்தார், அவருக்காக ஜெபிச்சார், எல்லாமே நடந்தது. ஆனால் பேதுரு அவரோட கூட இல்லை. இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறது மாத்திரம் இல்லாமா, அவர் நம்மளுக்காக ஜெபிக்கிறார். நம்புறீங்களா? அவர் நமக்காக ஜெபிக்கிறார். ஏன்னா எபிரேயர் புஸ்தகத்தில் 7:24 சொல்லப்பட்டிருக்கு, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாராம்? எப்பொழுதும் ஜெபிச்சுட்டே இருக்காராம். இயேசு பரலோகத்தில் போயிட்டு பிதாவை வலது பார்சல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜெபிச்சுட்டே இருக்கிறார். அதுதான் இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, பிசாசு என்ன பண்ணிட்டானாக்கா, கோதுமை சுளையினால் உன்னை புடைக்கிறது போல புடைக்க என்கிட்ட கேட்டுதான்பா. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெபிக்க போகிறேன்னார். உன் விசுவாசம் போகாது, நான் ஜெபிக்கிறேன். ஆனால் பிசாசு என்கிட்ட கேட்டுட்டான். இன்னைக்கு அது போல் இன்னைக்கு சோதனைக்காரன் நம்ம வாழ்க்கையில் சோதனையை கொடுக்க பல வகையில் பல விதத்தில் நம்ம வாழ்க்கையில் வருவோமா? இன்னைக்கு வந்திருக்கிறான். எவ்வளோ சோதனை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டத்தை நீங்களும் நானும் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் நீங்களும் நானும் இயேசு விட்டு தூரம் போகாமல் இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தெரியுமா? ஜீசஸ் உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறார். நம்புங்க. ஆமென். எபிரேயர் புஸ்தகம் தான் சொல்றது, ஒரு ஆசாரியன் கூட மரிச்சிருவானா, ஆனால் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரு ஆசாரியர் நம்மளுக்கு இருக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறவர் இருக்கிறார். அதனால் ஒன்றும் கவலைப்பட, உங்களுக்கு யார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு அவர் ஜெபிக்கிறதுனால தான் இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் இயேசுக்கிட்ட நம்ம வர்றோம். இன்னைக்கு பேதுருக்காக அன்னைக்கு மட்டும் இயேசு ஜெபிக்கலன்னா நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, பேதுரு அவிசுவாசியமாயிட்டு இருப்பார், பேதுரு இயேசு விட்டு ஓடிட்டு இருப்பார். ஆனால் பேதுரு நிற்க வச்சது காரணம் தெரியுமா? ஜீசஸ் அவருக்காக ஜெபம் பண்ணார். ஆமென். அவருக்காக ஜெபிச்சார். ஜீசஸ் பேதுருக்காக ஜெபிச்சார். அதனால தான் பேதுரு இயேசுவோட இருந்தது நமக்கு தெரியும். ஆனாலும் பேதுரு மட்டும் இயேசுவோட கூட இருந்ததுனாக்கா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு 2 கரம் இருக்குது, இப்படி தட்டினா தானே ஓசை வரும். ஒரு கரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார், எனக்காக ஜெபிக்கிறார், எல்லாருக்காக ஜெபிக்கிறார். ஆனால் அவரோட கூட, அதான் இயேசு சொன்னார், என்னோட கூட நீங்கள் எழுந்து ஜெபிச்சிங்கனாக்கா உங்கள் லைஃப் பயங்கர சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் மறுதளிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம இயேசுவுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம், இயேசுவை நம்ம மறுதளிக்கிறோம். காரணம் என்ன? அவரோட கூட நம்ம இல்லாததான் காரணம். ஏன்னா இயேசு சொன்னார், பேதுரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஜீசஸ் ஒரு இடத்துல கேட்குறாரு, என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்கப்பா? என்ன கேட்டார்? என்னை ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறப்ப நிறைய பேர் சொன்னாங்க, உங்களை வந்து எரேமியான்னு சொல்கிறாங்க, உங்களை வந்து தீர்க்கதரிசின்றாங்க, இல்லை வந்து எலியான்றாங்க, இப்படி அநேக காரியத்தை ஜனங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இயேசு கேட்டார், நீங்கள் என்னை யார் சொல்கிறீங்கன்னு கேட்டார். நீங்கள் என்னை யாரு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ உடனே பேதுரு சொன்னார், நீர் ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு டக்குன்னு சொன்னார். உடனே இயேசு சொன்னாரப்பா, மாம்ச ரத்தமாக இதை உனக்கு வெளிப்படுத்தவே இல்லைப்பா, பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணார் உனக்கு இதை வெளிப்படுத்தினார்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பாருங்க, பேதுரு சொன்னார், உண்மை தானே, ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைச்சதில்ல, யாருக்கும் கிடைக்கலைங்க. அநேக சீசருங்க சும்மா இருக்கிறாங்க. ஆனால் அந்த பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு, நீர் ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பெற்ற அந்த பேதுரு என்ன பண்ணிட்டார்னாக்கா தூங்கிட்டார். ஒரு சின்ன துக்கம், சின்ன ஒரு வேதனை, தூங்கிட்டார். அவரை தட்டுறாரு, பேதுருவே என்னோட கூட இருப்பா, என்னோட கூட இரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அதுதான் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கார், என்னோட கூட இரு. இன்னைக்கு பேதுரு அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னாக்கா இயேசு சொன்னார், நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதளிப்பா. என்ன மறுதளிப்பான்னு கூட சொல்லிட்டார் தெரியுமா முன்னாடியே. பேதுரு என்ன மறுதளிப்பார்? பிசாசு உன்கிட்ட கேட்டுட்டான், உன்னை கோதுமை சுளை புடைக்கிறது போல புடைக்க போறேன்னு கேட்டுட்டான். ஆனாலும் நீ என்னத்தம்மா மறுதளிப்பா? நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதளிப்பாயினர். ஆனால் பேதுரு என்னதம்மா சொன்னார்? ஆண்டவரே, உங்களை யார் மறுதளிச்சாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் ஒருத்த மட்டும் மறுதளிக்கவே மாட்டேன். காவலாக இருக்கட்டும் நான் பின்தொடருவேன், சாவா இருக்கட்டும் நம்ம பின்தொடருவேன், யார் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு பைபிள் சொல்லுது. உறுதியாக சொன்னானா. நீங்கள் ஒரு வருஷம் தான் எடுத்து சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆமென். நீங்கள் அதிகமான மெசேஜை கேட்ட ஜனங்க, நீங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. இந்த புல்பீட்டில் அநேக பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்களாம் நின்று இங்கே பேசின மெசேஜ், நிறைய சபைகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ வார்த்தைகளை கொடுக்குறாருல்ல. ஆமென். அதனால் உங்களுக்கு தைரியமாக பேச முடியும் இல்லை. இந்த சமயம் எல்லாருக்குமே தெரியும். நீ என்னை அறிந்திருக்கிறதை, இன்னைக்கு பேதுரு எதை மறுதளிச்சாரு? அவர் அறிந்திருந்தார்ல, நீர் தான் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அந்த பேதுரு அறிஞ்சது தான் என்ன வேண்டியதுனாக்கா மறுதளிக்க வேண்டியதுச்சு. சொன்னாங்க, நீ அவரோட கூட இருக்கப்பா, உன் பேச்சு அவரை போல இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது,
சத்தியம் பண்ண தொடங்கிட்டாராம். இயேசுவை சபிச்சாராம். அவர் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு சொன்னார், பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினா சொல்றாரு. சத்தியம் யார் மேலே பண்ணாதேமா? பிதா மேலே தான் பண்ணாராம். சத்தியமாக அவர் பிதா மேலே சத்தியமாக பண்ணுறேன், ஆனால் எல்லாமே தெரியும். ஆனால் பேதுரு மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன? பேதுரு ஆண்டவரோடு கூட இல்லைம்மா. அந்த ஒரு மணி நேரம் மட்டும் அந்த துக்கமான அந்த வேலையில் தேவ சமூகத்தில் பேதுரு போயிருந்தார்னாக்கா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சரிவை அவர் பார்த்துருக்கவே முடியாது. நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதளிப்பான். இதே போல தான் இன்றைக்கி நம்ம இயேசுவை நல்லா அறிஞ்சிருக்கிறோம்ல. இன்றைக்கி அதிகமான சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இயேசுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, டைமுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம மறுதளிக்கிற காரணம் என்ன? ஆண்டவரோட இல்லை. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆனால் ஆண்டவரோட நம்ம இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா? ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா? ஆண்டவரை நம்ம தேடுறோமான்னு இன்றைக்கி நாமளே என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா பேதுரு ரொம்ப உறுதியாக சொன்னானா. பைபிள் சொல்லுது, உறுதியாய் சொன்னானா, ஆண்டவரை யார் உங்களை மறுதளித்தாலும் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்னு ஒரு உறுதியாக சொன்னான். ஆனால் உறுதியாக நிற்க முடியல. ஆண்டவர் யாருன்னே தெரியாதுப்பா, அவர் தெரியாத மாதிரியே நடந்தானா. அது போல தான் நம்ம நடக்கிறோம். அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க மாதிரியே நம்ம நடக்க மாட்டோம். உலகத்தா மாதிரி நடக்கிறோம், உலகத்தனை போல இருக்கிறோம். அவர் யாருன்னே தெரியாத மாதிரியும். இன்றைக்கி பேதுருக்கு தெரியும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அப்படி தான் நடந்தான். இன்றைக்கி அது போல் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் நீங்கள் பண்ண எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமே, சத்தியம் நம்மளுக்கு தெரியும் இப்படி தான் நடக்கணும். ஆனால் அப்படி நடக்க முடியலையே. காரணம் என்ன? ஆண்டவரோட நம்ம இல்லைம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரோடு நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம உறுதியாக நம்ம சொல்லவும் முடியும், அதனை செய்யவும் முடியும். ஏன்னா பைபிளாக சொல்லுது, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்னு இருக்குது. ரோமரில் நீங்கள் போய் படித்து பாருங்கள் 12:12. எதில் உறுதியாக இருக்கணுமா? ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். ஏன்னா ஜபத்தில் உறுதினா அநேக பைபிளில் ஒரு பைபிள் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது உறுதின்னு என்ன அர்த்தம்னாக்கா, உடனடியாக தொடர்பு கொள்வது தான், ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது தான். அதில் ஜபத்தில் ஒரு உண்மையாக இருக்கிறதுலாம், ஜபத்தில் மறவாமல் இருக்கிறது தான். ஜபத்தில் என்னன்னாக்கா ஒரு விடாமுயற்சி என்ன இருக்கணுமா? விடாமுயற்சி தான் உறுதிக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அதில் உண்மை இருக்கணும். ஆமேன். ஒரு தொடர்ச்சி இருக்கணும், அதில் ஒரு விடாமுயற்சி இருக்கணும். எதை வேணால் நீங்கள் மறந்துடணும், ஆனால் ஜபத்தை மறக்கவே கூடாது. இதுதான் உறுதி. ஜபத்தில் எந்த மனுஷன் உறுதியாக இருக்கிறானோ அந்த மனுஷன் என்ன பண்ண முடியும்? உறுதியாக சொன்னதை செய்ய முடியும். இல்லாட்டி நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆமேன். நம்ம உறுதியாக சொல்லுவோம், ஆனால் நம்ம செயல்பாட்டில் அது இருக்காது. இன்னைக்கு நம்ம உறுதியாக இருக்கு. நம்ம சொன்னதெல்லாம் நம்ம செய்யணும்னாக்கா, ஜபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். நான் இயேசு ஜெயித்த காரணம் தெரியுமா? ஜபத்தில் அவர் உறுதியாக இருந்தார். ஆமேன். இந்த பூமியில் அவர் செஞ்சதுனாக்கா ஜபத்தில் உறுதியாக எல்லாம் அந்த சூழ்நிலை பாருங்க. ஒரு விடாமுயற்சி இருந்ததா? ஜீசஸ் போய் தொடர்ந்து ஜபிக்கிறாரா? ஒரு உண்மை இருந்ததா? எல்லாவற்றிலும் பார்க்கணும். ஜபத்தில் உறுதி இருக்கணும். நம்மளுக்கு ஜபத்தில் ஊறி திளைத்து புதுமி நிரம்பி இருந்தாராம் ஜீசஸ். இந்த பூமியில் ஒரு ஊர்க்கா மாங்கால் எப்படி ஊறி இருக்குமோ அது போல் ஜபத்தில் ஊறி இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரோட பேசுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பகடகாயாக இருக்குது நிறைய பேருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் உங்களோட கூட தானே இருக்கிறார், நம்மளோட கூட தானே இருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க, ஆனால் ஜபனா இந்த கூட்டம் பார்க்கவும் முடியாது. இங்கே இல்லை, 10,000 பேர் சபை வச்சுருந்தா கூட, 10,000 பேர் விசுவாசி வந்தால் கூட இதே சூழ்நிலை. அது ஏன்னு தெரியல. இன்றைக்கி ஜபம் சும்மா சாதனமானது இல்லை. எனக்கு தெரியும் ஜபம் ரொம்ப கஷ்டம்தான். ஜபத்துக்கு வருது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். அது ஒரு பழைய ஏற்பாட்டில் படிக்கிறேன்ல, மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த தூப பீடத்தில் போய் நிற்கணும்னா சும்மா சாதாரணமானது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஒப்புரவாகுதலே நிற்பாங்க, இல்லை அந்த பெட்டியை இந்த தண்ணி தொட்டி அதோடு நிற்பாங்க, அந்த க்ளீனோட போதும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நிற்கணும் ரொம்ப கஷ்டம்தான். இதுதான் ஜபத்தில் ரொம்ப கஷ்டம். அந்த ஜப தூபம் இருக்கிற இடத்துல நிற்கிறது கஷ்டம். ஆனால் நம்ம அங்கே தான் நிற்கணும், கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கிறார், பிதாவோடு பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக எனக்காக அங்கே தான் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அங்கே நிற்கணும்னாக்கா ஜபத்தில் உறுதியாக இருங்கம்மா. ஜபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். இல்லை கட்டி நம்ம ஆவியில் நிறைய காரணம் நம்ம சொல்லலாம்ல, ஆனால் மாம்சம், ஏன்னா இந்த ஆவியில் எவ்வளோ உற்சாகம் இருக்குதோ அதே போல் மாம்சத்தில் நமக்கு உற்சாகம் வேணும்னாக்கா நம்ம ஜெபிச்சாதான் வரும். ஆமென். ஜெபிச்சாதான் இந்த மாம்சமே உற்சாகமாக இருக்கும், இல்லை கட்டி உற்சாகமாக நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள்னு பைபிள் சொல்லுது.
இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. 1 மணி நேரம், அதாவது துக்கத்தில் இருக்கிறப்ப நான் சொல்கிறது, துக்கத்தில் இருக்கிறப்ப கூட நீங்கள் ஜெபத்தை விடக்கூடாது. பைபிள் படி பார்த்தா அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணனாக்கா 1 மணி நேரமாச்சும் எப்படியாச்சும் முட்டி மோதி தேவ சமூகத்தில் போய் உட்காந்து வந்துடணும். அங்கே தான் அவர் கிருபை தரார். அங்கே தான் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஏன்னா இந்த வேத வசனம் இப்போ நம்ம இங்கேருந்து கேட்குறோம், எவ்வளோ வேத வசனம் நம்ம கேட்குறோம்ல. பைபிள் சொல்லுது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம வசனத்தை கேட்க கேட்க மனசு புதுசாக மாறும்ல, மனசு புதுசாக மாறும். ஆனால் மறுரூபம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? செபிக்கணும். இன்றைக்கி மனசு புதுசாக மாறிடும். ஆனால் அந்த வாழ்க்கை நம்ம கை கொள்ளனாக்கா நம்ம ஜபிச்சா தான் முடியும். இன்றைக்கி நிறைய பேர் சபையில் பா சூப்பர் மெசேஜ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துமா மெசேஜ், அப்படியே மெசேஜை கேட்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்ககிட்ட வாழ்க்கையில் ஜப ஜீவியம் இருக்காது. அடுத்த வாரம் வரப்போ அவங்ககிட்ட மெசேஜ் கேட்டு பாருங்களேன், என்னென்ன தெரியாது, தலையை போட்டு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஜெபிக்கும் பொழுது தான் ஆவியானவர் என்ன பண்ணுவாருனாக்கா நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஆமென். நம்ம கேட்டதை கை கொள்ளும்படியாக அவர் என்ன பண்ணுவார்? கிருபை கொடுப்பார். நீங்கள் நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் என்ன வருது? இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன நடக்கும் பாருங்களேன், கொலஸ்ட்ரால் தானே வரும். சாப்பிட்டுட்டே இருந்தானே வரும். அதுபோல் ஆவிக்குரிய கொலஸ்ட்ரால் வரும். நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கு ஆவிக்குரிய கொலஸ்ட்ரால். ஜபநாளை இன்றைக்கி ஒரு முறை உபவாசத்தில் இருக்கிறப்போ ஒரு பிரதருக்கு என் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ அவங்க சொல்லிட்டாங்க, அவர் பாஸ்டிங்கில் இருக்கார். அவர் சொன்னார் உடனே, விசுவாசமே இல்லாதவங்க தான் ஜெபிப்பாங்க, பாஸ்டிங் இருப்பாங்களாம். விசுவாசமே இல்லாதவங்க தான். இன்றைக்கி நிறைய தவறான உபதேசங்கள் பயங்கரமாக இருக்குது. ஜபமே வேணாம், ஜபமே தேவையில்லை, அப்படியெல்லாம் நிறைய உபதேசம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். இந்த காலகட்டத்தில் ஜெபிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் அது கர்த்தரோடு இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். ஜபனா ஒரு பெரிய இதுவும் இல்லை, ஆண்டவரோடு கூட இருக்கிறதாம்மா ஜபம். அது பைபிளை படிக்கிறதா இருக்கலாம், கூடவே நான் ஜெபிக்கணும். ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்றைக்கி வசனம் போயிட்டு வசனத்திலே போயிடக்கூடாது. இன்றைக்கி சமமாக இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டு வேணும். ஒரு பறவை பறக்கணும்னா இந்த 2 சிறகு என்ன பண்ணும்? ஒரு சமமாக இருக்கணும்ல. ஒரு சிறகு சரியில்லைனா கூட பறக்க முடியாது. அது போல தான் இந்த பைபிள் வேதமும் ஜபமும் ஒரு நகமும் சதையும் மாதிரி. இது ரெண்டுத்தையும் உங்களால் பிரிக்கவே முடியாது. ஆமென். இது ரெண்டுத்தையும் நம்மளால் பிரிக்கவே முடியாது. நம்ம பிரிச்சுனாக்கா நம்ம கஷ்டம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை சரி பண்ண முடியும். இன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு பெத்தல் என்ற ஒரு அனுபவம் இருந்தது. யாக்கோபுக்குல தேவன் யாக்கோபோடு என்ன பண்ணாரு? இடைப்பட்டார். ஆனால் பெனியல் என்ற ஒரு அனுபவம் இருந்தது. அங்கே தான் யாக்கோபு நான் வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? சேஞ்ச் ஆக முடிஞ்சது. தெரியும் எனக்கு இருக்கு. ஆமீன். யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறப்போ கர்த்தர் யாக்கோபோடு பேசினார். ஆனால் யாக்கோபு மாறல, அவன் எத்தனாவே தான் இருந்தான். ஆனால் திரும்ப வரப்போ, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வரப்போ ஆண்டவரோட தனித்து இருக்கும்படியாக போனான் பாருங்க, அங்கே தான் அவன் இஸ்ரவேலா மாற்றப்பட்டான். ஆமீன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணுனாக்கா நம்ம தேவ சமூகத்தை நோக்கி போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முடியும். ஏன்னா இன்னைக்கு கொரிந்து சபையில் கூட பார்க்குறோம், கொரிந்து சபையில் வரங்களுக்கு குறைவே இல்லை. ஆனால் அந்த சபையில் வாக்குவாதம், பொறாமை, பிரிவினை, நிறைய சம்பவத்தை இந்த கொரிந்து சபையில் பார்க்குறோம். ஒன்றே ஒன்று, இந்த ஜப குறைவு எங்கே இருக்குதோ அங்கே தான் பல குறைபாடுகள் காணப்படும். இன்னைக்கு எந்த சபை ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ இன்னைக்கு அங்கே தான் ஒரு பரிசுத்தம் காணப்படும். ஏன்னா வரம் முக்கியம் இல்லைங்க, கிறிஸ்துவுடைய தரம் தான் முக்கியம். ஆமேன். கிறிஸ்து தரம் முக்கியம், வரம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு வரத்தை கொண்டு கர்த்தர் நம்மளை நிறைய காரியத்தை செஞ்சிருவார். நம்மக்கிட்ட வரம் இருந்தால் அதை கொண்டு நிறைய காரியம் செஞ்சிருவார். ஆனால் உன்னை சரி செய்யணும்னா, என்ன சரி செய்யணும், நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் முடியும். ஆமேன். அங்கே போனால் தான் நம்ம சரியாகவே முடியும். இல்லாட்டி நம்ம சரியே ஆக மாட்டோம். நம்ம வரத்தை வச்சு என்ன பண்ணுவோம்? நமக்கு இருக்கிற என்ன தாளந்து இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம சரியாகவே முடியாது. இன்னைக்கு நம்ம சரியாகணும்னா தேவ சமூகத்தை போங்க, அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சரியாகவே முடியும். இன்னைக்கு நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு வரத்தை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிடலாம், ஆனால் பரிசுத்தம், இன்னைக்கு பிசாசு வரத்தை கண்டுலாம் பயப்பட மாட்டாங்க, பரிசுத்தத்தை கண்டு மட்டும்தான் பயப்படுவான். ஆமென். பரிசுத்தத்தை பார்த்து தான் பயப்படுவான். அதான் இயேசுவை பார்த்து பயப்படுவான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன, நீ ஜீவனுள்ள தேவன் பரிசுத்தர்னா வேற ஒன்றும் சொல்லு, நீ பரிசுத்தர். இன்னைக்கு பிசாசு அதுக்கு தானே அடங்குவான். இன்னைக்கு நம்ம வரத்தை வச்சுட்டு இதை வச்சுட்டு அதை வச்சுலாம் அடங்க மாட்டான். ஆனால் ஜெபிக்கிறவன் தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். ஆமென். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கெட்டு போகணுன்னு இருக்கிறான். ஆனால் ஜெபிச்சு கெட்டு போன நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் அலைன்மெண்ட் பண்ண முடியும். தேவ சமூகத்தில் போகும்பொழுது தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண முடியும்? சரி செய்யவே முடியும். இன்னைக்கு சரி செய்கிற இடம்னாக்கா தேவ சமூகம். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நீங்களே நானும் ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். ஆமென்.
முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கிறவரெலாம் நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அதனால தான் பேதுருக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஏன்னா பேதுரு ஒரு பிரதான ஒரு அப்போஸ்தலரே ஒரு பிரதான அப்போஸ்தலராக மாற போகிறார். முன்னாடி தெரியும். அதுக்கு தான் கர்த்தர் முன்னாடி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நீ ஜெபிக்கலைன்னா நீ என்ன நடக்கும் பாரு. ஜெபிக்கலைன்னா நீ ஆண்டவரை எப்படி மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாரு அப்படின்ற ஒரு பாடத்தை தான் அன்றைக்கி பேதுருக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் பேதுரு மன கசந்து அழுதான்னு இருக்கல பைபிளில். அவன் மன கசந்து அழுதானா? எதை நினச்சி அழுதுருப்பாரு? ஐயோ, ஆண்டவர் தட்டி எழுப்பினாரப்பா, என்னோட கூட இருன்னு சொன்னாரப்பா, நான் என்ன பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன். அந்த வார்த்தை அவனை உடைச்சிருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் தான் கேட்கல, அதனால தான் அவரை மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. மனம் கசந்து அழுதானா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருமா, என்னோட கூட இருங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை எப்படி கொடுக்குறோம், எவ்வளோ டைம் நம்ம கொடுக்குறோம். 24 hours ஆண்டவர் நம்மளோட கூட தான் இருக்கிறார். அவர் இல்லைன்னா நீங்கள் நானும் இந்த பூமியில் உயிரோடவே இருக்க முடியாது, வாழவே முடியாது, பிழைக்க முடியாது. ஆனால் இருக்கிறோமே யாரால? யார் தயவால்? ஆண்டவரால் தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணனாக்கா முதலிடத்தை கொடுக்கணும். முதலிடத்தை கொடுங்க. முதலிடம் வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்னைக்கு வாங்க, ஏன்னா என்ன கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேனே ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அவரை தான் கனம் பண்ணுறீங்க. பாஸ்டர் கனம் பண்ணல, ஆண்டவரை கனம் பண்ணுறீங்க. ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணானாக்கா உங்களை கனம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அவர் உயர்த்துவார். ஆமென். இன்னைக்கு அப்படிலாம் நம்ம வாழ்க்கை நடக்கணும். ஜெபிக்கணும். தேவ சமூகத்தை நம்ம அதிகமாக, நம்ம தேவ பிரசன்னத்தை நம்ம அதிகமாக தேடும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென். இன்னைக்கு பேதுரு மறுதளிச்ச ஒரே ஒரு காரணம் அதுதான் என் மைண்டில் போட்டார். பேதுரு என்னோட கூட இருக்கிறத மிஸ் பண்ணிட்டான், அதனால தான் ஒரு பெரிய சரிவு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான் நடக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. வேறு எந்த ஒரு, நீங்கள் மட்டும் அவரோட கூட இருந்து பாருங்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீங்க. நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தின் மேலே ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. நான் ஜெபிக்கிறவன் ஜெயம் எடுக்கிற ஒரு மனுஷனாக இருப்பாம்மா. இன்னைக்கு ஜெபத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் கர்த்தர் இங்கே பேசிட்டு இருக்கார். ஆண்டவர் இங்கே வாங்க, இங்கே பாஸ்டிங் பிரேயர் வைக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு மட்டும் வரதில்லை, பாஸ்டிங் பிரேயருக்கு வரணும். இன்றைக்கி எங்கள் சாம்சரப்பா சொன்னது ஞாபகம் வருது. ஒரு முறை ஒரு பாஸ்டிங் பிரேயர் வச்சார். உங்களுக்கு தெரியும் ஏசி சர்ச்சு எவ்வளோ ஜனங்க வந்தாங்கன்னு. அப்போது ஒரு பாஸ்டிங் பிரேயர் வைக்கிறப்போ பாஸ்டர் தெளிவாக சொன்னார், இந்த பாஸ்டிங் பிரேயருக்கு தயவுசெய்து வேலை இருந்தால் கூட லீவ் போட்டு வந்துருங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக சொன்னார். ஆனால் அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஜனங்க தான் வந்தாங்க. அப்போ ஒரு காரியம் சொன்னார், கர்த்தர் அவரோட பேசினாராம், எப்பா உன் சபையோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமாப்பா? இவ்வளோ தான்ப்பா எண்ணிக்கை. உன் சபை எண்ணிக்கையில் யார் ஜெபிக்க வராங்களோ அவங்க தான் உங்கள் சபையோட எண்ணிக்கை ஆட்கள், அவங்க தான் உங்கள் விசுவாசிகள். திரளான கூட்டத்தை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய கூட்டம் விசுவாசின்னு நினைக்காத. யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் உன்னுடைய விசுவாசினாராம். புரியுதா? நான் ஜெபிக்கிற வரணும், நம்ம அதுக்கு நம்ம தடை பண்ணவே கூடாது. ஆமென். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு இருக்கணும். ஆமென். இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தனிப்பட்ட ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டிங் பிரேயர், அந்த பிரேயர், இந்த பிரேயர்னு ஓடுவாங்க. ஆனால் தனியாக ஆண்டவரோட ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்காது, ஆண்டவரோட ஒரு ஃபெலோஷிப் இருக்காது. ஏன்னா இந்த ஜெபம் நம்மளை பூஸ்ட் ஆகிடும். ஏன்னா எரியிற கட்டில் ஈஸியாக எரிஞ்சிட்டு போயிடலாம். ஆனால் தனியாக எரியிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் தனியாக எரிகிறவர்களாக இருக்கணும். ஆமென். தனியாக ஆண்டவரோட நம்ம செலவு பண்ணணும். தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நம்ம பார்க்க முடியும். ஆமென். இல்லைக்கட்டி நம்ம மாம்சத்தின் கிரியைகள் மேலோங்கி வருமா, மேலோங்கி வரும். இன்றைக்கி காலை கூட யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி பேதுரு பாருங்கள், பட்டயத்தை எடுத்தாரா? அந்த சூழ்நிலை ஜெபிக்கல, நல்லா தூங்கிட்டாரு. தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணனாக்கா, இயேசு பிடிக்க வந்த உடனே பட்டயத்தை எடுத்து மல்குஷ் என்ற ஒரு மனுஷனுடைய காதை வெட்டினார். இயேசு என்ன பண்ணார்? அதை எடுத்து ஒட்டினார். நீங்கள் மாம்சம் என்ன பண்ணோம்? வெட்டும். ஆவி என்ன பண்ணோம்? ஒட்டும். இயேசு ஆவியாக இருக்கிறார், நல்லா ஜபிச்சு இருக்கிறார், ஜப ஸ்பிரிட்டில் இருக்கிறார். ஆனால் பேதுரு ஜப ஸ்பிரிட்டில் இல்லை, அதில் என்ன பண்ணுறான்? வெட்டுறான். ஆமென். மாம்சம் வெட்டும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலைன்னா என்ன நடக்குதுனாக்கா, இந்த மாம்சத்தின் கிரியைகள் மேலோங்கி வருது. அதுதான் உண்மை. நான் கர்த்தர் கிருபையில் இந்த 10 வருஷம் மேலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் ஒன்று பார்த்தேன், எத்தனை வருஷம் நம்ம பிரயாணம் பண்ணாலும், எவ்வளோதான் ஜெபிச்சாலும், ஆண்டவரோடு நம்ம ஒரு நாள் இல்லைனாக்கா இந்த மாம்சம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அது எத்தனை வருஷம் பரிசுத்தவானாக. அதனால தான் பரிசுத்தவான்கள், பழைய பரிசுத்தவான்கள்லாம் பார்க்குறப்ப ஜபத்தில் உறுதியாக இருந்தாங்க. எதில் உறுதியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஜபத்தில் உறுதியாக தரித்திருந்தாங்க. நான் பார்த்தேன், இந்த சாம் சுந்தர பாஸ்டர், நான் வீட்டில் இருந்தேன் கடைசியாக.
அவர் கை கால் விழுந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஜெபிச்சார். உங்களுக்கு தெரியுமா? நான் கூட இருந்து பார்த்தேன். அவர் டைமுக்கு எழுந்துப்பார். கை கால் விழுந்து அவர் நடக்க முடியாது. அந்த டைமில் கூட பைபிளை திறந்துட்டு பைபிளை வாசிப்பா, ஜெபம் பண்ணுங்க, நடப்பார். அந்த டைமுக்கு எழுந்துப்பார். ஜெபத்தில் அவங்க அந்த நேரத்தில் கூட உறுதியாக இருந்தாங்கம்மா. எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலும் இன்னைக்கு பழைய பரிசுத்தவான்களுக்குள்ளே இருந்த அந்த ஜெப ஸ்பிரிட்டை இப்போ பார்க்க அந்த உறுதி இல்லை. ஏன்னா ஏன் காரணம்னாக்கா இப்போ ஜெபமே வானா, நிறைய கிருபை உபதேசம், நிறைய தவறான உபதேசங்கள் வந்துடுச்சு. ஜெபிக்கே வானான்றான். பாருங்க, நான் பாஸ்டிங் இருக்கிறேன்றேன், ஒருத்தர் சொல்கிறாரு அவனுக்கு விசுவாசமே இல்லைன்றார். விசுவாசம் இல்லாத தானே பாஸ்டிங் எடுப்பா அப்படி சொல்கிறார். என்ன இது? ஒன்றும் ஒன்றுமே புரியல. இன்னைக்கு ஜபத்தில் நம்ம உறுதியாக தரித்தில்னாக்கா நம்ம மாம்சம், ஏன்னா பைபிள் சொல்லுது கலாத்தியரில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கான், ரொம்ப தூரம் வெளியரங்கமாக இருக்குது. அதெல்லாம் மேலோங்கி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஜெபிச்சனாக்கா ஆவின் கனி மேலே ஓங்கி நிற்குமா. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிறப்போ நம்மளை போல் வெளிச்சம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரோட கூட இல்லைனாக்கா நம்மளை போல் இருட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்புங்க. ஆமென். உண்மை தானே? நான் ஆண்டவரோட கூட இருந்தால் என்ன மாதிரி வெளிச்சம் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவரோட நான் இல்லைனாக்கா என்ன மாதிரி இருட்டு யாருமே இல்லை. ஆண்டவரோட இருந்தால் என்ன மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரோடு இல்லைனாக்கா என்ன மாதிரி ஒரு கோலை யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்டவரோட கூட இருந்தால் என்ன மாதிரி அன்பு செலுத்துகிற ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவரோட இல்லைனாக்கா நம்மளை மாதிரி அன்பற்ற ஜனங்களை நடந்து கொள்ள யாருமே இருக்க மாட்டோம். ஆண்டவரோட இருந்து பாருங்க, அந்த ஆவின் கனி அப்படியே மேலோங்கி நிற்கும். ஆமென். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம் எல்லாமே அப்படியே மேலோங்கி நிற்கும். ஏன்னா ஆவியில் இருப்போம் நம்ம. ஏன்னா ஜெபிக்கலனாக்கா இந்த மாம்சம் மேலோங்கி நிற்கும். அதான் பேதுருகிட்ட பார்க்குறோம். பேதுரு ஃபுல் அண்ட் ஃபுல் மாம்சமாக இருக்கிறார். அதனால தான் வெட்டுறாரு. ஏன்னா ஏசு ஆவியாக இருக்கிறார், அவர் ஒட்டுறார். ஆமென். ஏன்னா ஆவிக்கும் மாம்சக்கும் ஒன்றா இணைஞ்சு போவாதான், ஒன்றுக்கொன்று விரோதமாக தான் இருக்குமா. இன்றைக்கி நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆண்டவரோட எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஆண்டவருடைய இறுதி உங்ககிட்ட இருக்குமா. நீங்கள் ஒட்டுவீங்க, வெட்ட மாட்டீங்க. ஆமென். நீங்கள் ஒற்றுங்களா இருப்பீங்க. ஏன்னா ஒருவேளை உங்களை வெட்டிட்டு போனால் கூட நீங்கள் அவங்களோட இருதயத்தில் ஒட்டிட்டு தான் இருப்பீங்க. ஆமென். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆண்டவரோட இருக்கணும். இன்றைக்கி ஜெபம் நிறைய பேருக்கு அப்படி தான் ஆகிடுது. ஆமென். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை. ஒரு நேரம் நல்லா ஜெபிக்கிறோம், ஒரு நேரம் என்னாச்சு ஜெபத்து மேலே ஒரு விருப்பமும் வரமாட்டேன். எனக்கு அப்படி தான் வருது. எனக்கும் அப்படி தான். எனக்கு சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. ஆமென். ஆனால் நான் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காலை சொல்லி கொடுத்தாரு. ஒரு முறை நானும் யோசிச்ச, ஆண்டவர் என்ன ஆண்டவர் நல்லா ஜெபிச்சுட்டே இருக்குன்னு தோணுது. ஆனால் ஜெபத்தை விட்டுட்டா ஜெபிக்கவே விருப்பம் வர மாட்டேங்குது. உண்மை தானே? எத்தனை பேர் சொல்கிறீங்க? உண்மையாக கையை உயர்த்துங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பரிசுத்தவான்களும் அந்த பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க ஜெபிச்சுட்டே இருக்குன்னு தோணுதுப்பா. ஆனால் ஜெபத்தை கொஞ்சம் விட்டுட்டேனாக்கா ஜெபிக்கவே பிடிக்க மாட்டேங்குது, அதில் விருப்பமே வரமாட்டேங்குது, அதில் நாட்டமே வரமாட்டேங்குதுன்றாங்க. அப்போ எனக்கு ஒரு முறை கர்த்தர் விளக்குனார். என்னன்னாக்கா, இப்போ நம்ம சாப்பிட இந்த குடல் பெருசாகுதா? இந்த குடல் பெருத்தவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து கம்மியாக சாப்பிடுவான். சாப்பிட ஆரம்பத்தில் ஒரு 2 இட்லி சாப்பிடுவோம், அப்புறம் 4 இட்லி சாப்பிடுவோம், அப்புறம் 10 இட்லி சாப்பிடுவோம், 15 வரைக்கும் 20 வரைக்கும்லாம் போன நாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிட குடல் என்ன பண்ணுது? பெருத்துட்டே இருக்குது. அப்போ தான் எனக்கு விளக்குனாரு. ஆமாப்பா, சாப்பிட பெருகுது. இதே ஒரு மனுஷன் சாப்பிடாம விட்டுட்டான், இந்த குடல் என்ன பண்ணுது? சுருங்கிடுது. அதுக்கப்புறம் அவன் நினைச்ச அளவுக்கு சாப்பிட முடியுமா? அவன் 20 இட்லி சாப்பிட்ருப்பான், அப்போ பார்த்தா 2 இட்லி தான். ஏன்னா குடல் சுருங்கிடும். அது போல தான் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெப குடல் பெருசாகிட்டே இருக்கும். நம்ம ஜெபத்தை விட்டுட்டேனாக்கா இந்த ஜெப குடல் என்ன பண்ணும்? சுருங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் எனக்கு தெரியும். ஜெபம் அப்படியே நம்மளுக்கு ஒரு இதானாக்கா தெரிஞ்சுப்பான். ஜெப குடல் இது பைபிள்லாம் இல்லை, நானாக சொல்கிறேன். தேடாதீங்க. இந்த ஜெபம் இந்த ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் ஒரு விருப்பம் இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். சாப்பிட எப்படி வயிறு குடல் பெருசாகுதோ, நீங்கள் ஜெபிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனால் ஜெபத்தை விட்டிங்கனாக்கா ஏன்டா அந்த ஜெபத்தின் மேலே ஒரு விருப்பம் வராது, நாட்டம் வராது. இது போல் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஜெப குடல் சுருங்க நம்ம விடக்கூடாது. ஆமென். சாப்பிட்டு எனக்கு ஒரு அடிக்கடி யோசிப்பேன், சாப்பிட்டு செத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. ஆனால் நம்மளை குறித்து சொல்லணும், இவன் ஜெபிச்சே செத்தான்பா. ஆமென். ஆமீனே சொல்ல மாட்டீங்க. ஆமென். சாப்பிட்டு செத்தான்ற ஒரு வார்த்தையை வாங்குறத விட இவன் ஜெபிச்சு செத்தான்ற ஒரு பேரை வாங்கினாங்க. ஆண்டவரோட கூட இருக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க, என்னோட கூட அவரோட கூட இருக்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய ஜெயாலியாக இருப்போம். ஆமென். நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். மாம்சத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒடுக்கிறவர்களா, மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஆண்டவரோட கூட இல்லைனாக்கா இந்த மாம்சத்தை நம்ம ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு பேதுரு பட்டையை ஓங்கின மாதிரி தான் இன்னைக்கு உரையில் இருக்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் மேலோங்கி வந்து நிற்கும்.
இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொன்னார். மாம்சத்தின் கிரியைகள் நம்ம ஜெயிக்கணும்னாக்கா நம்ம ஆண்டவரோடு இருக்கிறத நம்ம விடவே கூடாது. எப்படியாச்சும் ஆண்டவரோட கூட இருந்துங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர் டைம் கிடைக்கும். ஜெபிக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 10 நிமிஷம் போராடுங்க. ஆரம்பத்தில் நம்ம ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க முடியாது தான். எடுத்த உடனே குடல் சுருங்கிச்சுன்னா எப்படி சாப்பிட முடியாதோ அது போல் நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம்னாக்கா திரும்ப பழைய நிலைமைக்கு வருது ரொம்ப கஷ்டம். ஆனால் வர முடியும். ஆமேன். இன்னைக்கு உபவாசத்தில் இருக்கிறப்போ குடல் சுருங்கிடுது, திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுறோமா இல்லையா? பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடறோமா இல்லையா? அது போல் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நீங்கள் பழைய நிலைமையை விட அதிகமான நிலைமை ஜெபிக்க முடியும். ஆமேன். ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஆமேன். கர்த்தர் உங்களோட பேசுகிற உடனே உனக்கு அவரோட கூட இருங்க. என்னோட கூட இருங்க. கர்த்தர் அதான் சொல்ல சொன்னாங்க, என்னோட கூட ஜனங்களை இருக்க சொல்லுன்னா அவங்களோட கூட இருக்கிறேன். அவங்க என்னோட கூட இல்லாமல் இருக்கிறதுனால தான் அநேக குறைபாடுகள். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோட கூட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிக்கிறவர்களா நீங்கள் இருப்ப. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஜெபிச்சு முடிச்சிடலாம். உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்குறீங்கம்மா? ஆண்டவரோட கூட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவர் மரணத்திற்கு ஏதுவான துக்கம் அவர் வாழ்க்கையில் இருந்த பிறகு கூட அவர் பிதாவின் முகத்தை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு ஒரு சின்ன துக்கம், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு வேதனை அது வந்தாலும் நம்ம எதை ஒதுக்கி தள்ளிடுனாக்கா ஜெபத்தை மட்டும் ஒதுக்கி தள்ளிடும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஏன்னா அவர் செய்த கிரியைகளை நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் ஜெபிச்ச மாதிரி நீங்கள் ஜெபிக்க முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவாசிங்க, நம்புங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் அவனை அந்தளவுக்கு ஜெபிக்க, ஆனால் நான் நம்புகிறேன். ஆண்டவர் ஜெபிச்ச மாதிரி அவர் செய்த கிரியைகளை அற்புதத்தில் மாத்திரம் இல்லை, அவர் இந்த பூமியில் ஜெபிச்ச மாதிரியும் நீ ஜெபிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் அவங்க முழங்கால்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒட்டகத்தின் முழங்கால் போல ஆற்று கூட ஒதுங்கி போயிடுச்சா நிறைய பேருக்கு. அந்தளவுக்கு தான் ஜெபிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில் நீ சொன்னதை ஆண்டவரே நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. ஆண்டவர் ஜனங்கள் என்னோட கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க. ஆண்டவர் அவங்க இருக்க போகும் பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவர் அவங்க போகும் பொழுது அந்த கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்றைக்கு மோசே மலையின் மேலே ஏறும் பொழுது ஒரு மேகம் ஆண்டவரை இறங்கினது நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே இந்த ஜனங்க ஆண்டவர் நம்முடைய சமூகத்தை நோக்கி போகும் பொழுது ஒரு மேக ஸ்தம்பம் ஆண்டவரை இவர்களை மூடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மறுரூப மலையில் ஆண்டவர் ஒரு மேகம் இறங்கினது நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் அங்கே உண்மை தவிர வேறு யாருமே இல்லை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் அது போல் ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் இந்த ஜனங்களை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜனங்க ஆண்டவரை ஜெபத்துக்கு விரோதமாய் ஆண்டவர் எங்கள் ஜெபத்திற்கு விரோதமாய் உம்மோட கூட இருக்கிற காரியங்களிலே எந்தெந்த காரியங்களுக்கு தடைகளா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகள் உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதை மேற்கொள்ளும்படியா கிருபை கொடுங்க ஆண்டவரே. அதை மேற்கொள்ளும்படியா கிருபை கொடுங்க அப்பா. உம்மோடு கூட இருப்பதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. உமக்கு தான் நாங்கள் முதலிடத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. மற்றது எல்லாமே செகண்ட் அப்பா. மற்றது எல்லாம் செகண்டா இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு தான் முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க. உம்மோடு கூட இருக்கட்டும், கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.